ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பூண்டு கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்காக நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து நல்ல மிளகு, வெந்தயம் போட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் வந்து கார்லிக்கு வந்து சேர்த்துக்க போகிறோம். இது உரிச்ச பூண்டு, 1 கப்பு பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு கூட வந்து கத்திரிக்காய் வந்து பண்ணுறோம். இது வந்து மீடியம் சைஸ் கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கு போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்காக சாம்பார் பொடி வந்து போடுறேன். நீங்கள் வேறு எதாவது குழம்பு பொடி வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் அது நல்ல வாசனை வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 கப்பு அளவுக்கான வந்து புளி கரைசல் வச்சுருந்தோம். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி மூடி போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக அருமையான கார்லிக் குழம்பு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். டேஸ்டி, ஈஸி, சிம்பிளான கத்திரிக்காய் பூண்டு குழம்பு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டி அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது பூண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசை, இட்லி கூட வச்சு இதை சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும்.